விஜய் வந்து பசுபதி பண்ண விஷயத்தையெல்லாம் பார்த்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே பசுபதியை வந்து சும்மாவே விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. எல்லாரும் அவரை தடுக்கிறாங்க. அப்போ காவேரி அங்கே வந்துடுறாங்க. காவேரி வந்து விஜயை சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ எதுவும் பண்ண முடியாது, சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து போலீஸ்கிட்ட நீங்கள் மாட்டிக்கினீங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிட்டா எப்படி இதை உண்மையெல்லாம் நம்ம நிரூபிக்க முடியும் அப்படின்னு. அதுக்காக பசுபதி பண்ணுற வேலை எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே காவேரி வந்து சொன்னால் புரிஞ்சுக்குங்க விஜய், கொஞ்சம் சமாதானமாக இருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம குழந்தைக்காக சமாதானமாக இருக்க மாட்டிங்களா? நீங்கள் வந்து ஒரு வேளை போலீஸில் மாட்டிக்கிட்டிங்கன்னா அது என்னால் தாங்க முடியுமா? அதுக்கப்புறம் பாப்பாவை தான் பாதிக்கும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து விஜய் வந்து யோசிக்கிறாரு. சரி காவேரி, நீ சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன், போதுமா? முதல்ல நீங்கள் இருக்கிற இடத்துக்கு போங்க அப்படின்னு. நிவின் வந்து நானும் வரேன், நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போகிறாரு. இங்கே வந்து எல்லாரும் ஆளுங்கள்லாம் கூட்டின்னு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுறாரு விஜய். அதனால் அந்த கடையும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறதால நேராக வந்து நம்ம கங்கா வந்து அங்கே வராங்க. கங்கா பார்த்தோம் எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா கடை வந்து சரி பண்ணி வச்சுருக்கிறதால கங்கா வந்து பொருளெல்லாம் மாறி இருக்குது, எல்லாமே மாறி இருக்குது, என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம குமரன். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம விஜயும் அதுக்கப்புறம் நிவினும் வந்து பேசிக்கிறாங்க. அப்போ நிவின் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் கொஞ்ச நாள் இங்கே இருங்க, எக்காரணம் கொண்டு வந்து நீங்கள் வந்து வர வேணாம், இங்கேருந்து நீங்கள் வராமல் இருக்கிறது தான் நல்லது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து விஜய் வந்து சரி, நான் இங்கே இருந்தால் வந்து எப்படி பிரச்சனையெல்லாம் தீரும், கண்டிப்பாக வந்து அந்த பசுபதியை கண்டுபிடிச்சே ஆகணும், பசுபதியை கண்டுபிடிச்சாது எல்லாத்துக்கும் பிரச்சனை தீரும், வெண்ணாவோட மாமாவை கண்டுபிடிச்சாதான் உண்மை வெளியே வரும்ல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் பசுபதி எங்கே இருக்காரு ஏது இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறேன், கூடி சீக்கிரம் உங்களை வந்து எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம பசுபதியை போய்ட்டு எப்படியாவது பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து காவேரி வந்து விஜய் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அதை பார்த்த விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரி, நீ எதுக்கு இங்கே வந்த? ஒரு வேளை எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றாரு. அதெல்லாம் உங்களை பார்க்காமலாம் என்னால் இருக்க முடியாதுங்க, அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா காவேரி அப்படின்றாரு. நீ எதுக்கு இங்கே வந்த காவேரி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாம் உங்களை பார்க்கதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், கூடி சீக்கிரம் நீங்கள் வெளியே வரணும், நீங்கள் நான் பாப்பா எல்லாம் சந்தோஷமாக வாழணும், அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்றாங்க. கூடி சீக்கிரம் அந்த நாள் வரும் காவேரி, சீக்கிரமாகவே அந்த பசுபதியை நான் கண்டுபிடிப்பேன், வெண்ணாவோட மாமாவையும் நான் கண்டுபிடிச்சி இந்த உண்மையை கண்டிப்பாக நான் வெளியே எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு. அப்படியே ஹக் பண்ணுறாங்க காவேரி விஜயை. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, பசுபதி வந்து செம டென்ஷனாக வந்து மிரட்டிகிட்ருக்காரு. இங்கே பாருங்கள், அந்த ஆளை எக்காரணம் கூட வெளியே விடவே கூடாது, அந்த ஆள் அங்கே தான் இருக்கணும், எப்படியாவது வந்து அந்த ஆளை அங்கேயே கட்டி போட்டு வைங்க, வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு எல்லாரு கூடயும் சேர்ந்து. அதே மாதிரி வந்து பசுபதி எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வீட்டுக்கு வந்து விஜய் வந்து போகிறாரு. விஜய் வந்து உள்ளே நுழையிறாரு. அதுக்கப்புறம் குமரனும் நிவினும் வந்து உள்ளே நுழையிறாங்க. அடுத்து பசுபதி அட்டாக் பண்ணி அவரை வந்து பிடிச்சிடுறாங்க. பின்னாடி வந்து கையை கட்டிட்டு வந்து பசுபதி வந்து கேட்குறாங்க, மரியாதையை வந்து வெண்ணாவோட மாமா எங்கே இருக்காருன்னு சொல்லிவிடு, நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க. பசுபதி வந்து சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு, சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பசுபதி வந்து வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு பசுபதி வந்து ஒரு வண்டியில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பசுபதி வந்து அப்படியே வந்து ஃபுல்லாகவே கட்டி வச்சுருக்காங்க. பசுபதி வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு. என்னையே இங்கே கூட்டின்னு வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் பசுபதி உண்மையே சொல்ல மாட்டேங்கிறாரு. அடுத்து பசுபதிக்கு அந்த டைமில் ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் வந்து சார் இங்கே தான் சார் வச்சுருக்கோம் அவரை அப்படி சொல்கிறாங்க. அந்த லொக்கேஷனை ஐயப்பனுக்கு அமுச்சு விடுங்க அப்படின்னு சொன்னோன்னா ஐயப்பன் வந்து அந்த லொக்கேஷனுக்கு போகிறாரு. போனால் ஒரு பொண்ணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆள் அங்கே இருக்காங்க. ஐயப்பன் கரெக்டாக போலீஸோடு போயிட்டு வந்து பசுபதி மாமாவை வந்து மீட்டுறாரு. 2 பேருமே வந்து போலீஸும் வந்து ஐயப்பனும் சேர்ந்து அவங்க மாமாவை வந்து கூட்டிகிட்டு வந்து எல்லா உண்மையும் சொல்ல வைக்கிறாங்க.